Hey folks, welcome to my channel. நம்ம டாக்கி இன்னைக்கு நாம செய்ய போறது ஒரு வித்தியாசமான ரெசிபி, மகாராஷ்டிரியன் ரெசிபி, சாபுதானா மசாலா. இது நீங்க சாபுதானா சாட்டுன்னு சொல்லலாம், இல்ல சாபுதானா மசாலான்னு சொல்லலாம். ஸோ சாபுதானா மசாலா செய்வதற்கு தேவையான பொருட்கள்: சாபுதானா ஒரு 5 to 6 hours உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியில ஊற வச்சுக்கோங்க. அடுத்தது நமக்கு கொஞ்சம் பேசிக் வெஜிடபிள்ஸ்லாம் தேவைப்படுது. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பொட்டேட்டோ, கேப்சிகம், அதுக்கப்புறமா லெமன் ஒன்று, அதுக்கப்புறமா இஞ்சி, அதுக்கப்புறமா பச்சை மிளகா. ஸோ எல்லாத்தையும் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்கோங்க, லெமனை தவிர. அதுக்கப்புறமா வேர்க்கடலை நல்லா வறுத்துருக்கேங்க. மறுபடியும் சொல்கிறேன், பொட்டேட்டோ ஓரளவுக்கு சின்னதாக நறுக்கியிருக்கேன், இதை விட சின்னதாக நறுக்க முடிஞ்சால் நல்லது. கேப்சிகம், அதுக்கப்புறமா இஞ்சி, பச்சை மிளகா. உங்களுக்கு தேவைன்னா கேரட் கூட போட்டுக்கலாம். ஸோ இப்போ அடுத்தது நம்ம அந்த வறுத்து வச்ச வேர்க்கடலை ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி பொடியை அரைச்சிக்கிறதுக்கு தான். பொடியை அரைச்சிக்கிட்ட பிறகு நீங்கள் உங்களுடைய கடாயை ரெடி பண்ணுங்க, எலுமிச்சட்டியை ரெடி பண்ணுங்க. அதில் ஒரு தேவையான அளவு ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் நெய் ஊற்றுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த பொட்டேட்டோ இருக்கு பார்த்தீங்களா, பொட்டேட்டோ இதில் போட போகிறோம். பொட்டேட்டோ ரொம்ப அதிகமாக எடுக்காதீங்க, இதில் மெயின் இன்க்ரீடியன்ட் சாபுதானா தான். ஸோ அதனால பொட்டேட்டோ, கேப்சிகம், கேரட் நீங்கள் எது போடுறதா இருந்தாலும் அளவோட போடுங்க. முன்னாடி சொன்ன மாதிரி இதை விட சின்னதாக நறுக்க முடிஞ்சா நல்லது. ஸோ ஃபர்ஸ்ட் நெய்ல நல்லா வறுத்துக்கோங்க. பேசிக்கலி நம்ம இது பொட்டேட்டோ நம்ம வேக வைக்கணும் ஆக்சுவலா. ஸோ நம்ம இதை தனியாக வேக வைக்கல ஆக்சுவலா. ஸோ அதனால இந்த மாதிரி இந்த நெய்லியே நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நீங்க இந்த மாதிரி சாட்டே பண்ணிட்டே இருங்க. அது நெய்ல நல்லா முங்கணும். அடுத்தது தேவையான அளவு ஜீரகம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஸோ பார்த்தீங்களா, அது எப்படி நான் பண்ணுறேன் பாருங்க. அதாவது அந்த நெய்ல அப்படியே முங்கணும் அந்த பொட்டேட்டோ. கொஞ்ச நேரம் கழிச்ச பிறகு நல்லா ஒரு மாதிரி அந்த ஒரு பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். அதாவது நல்லா வேகுது அப்படின்னு அர்த்தம். அந்த நெய்லியே உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லை, அளவோட நெய் சாப்பிட்டா நல்லது. ஆனால் அளவு இல்லாமல் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப உடம்புக்கு கெடுதல். அடுத்தது பச்சை மிளகா அண்ட் இஞ்சி ரெண்டுத்தையும் போட்டேன். அதாவது ஓரளவு அந்த பொட்டேட்டோ கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு பச்சை மிளகாயும் இஞ்சியும் நீங்கள் இதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நமக்கு மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அதாவது மற்ற வெஜிடபிள்ஸ் என்னென்னா இதில் நான் குடமிளகா மட்டும்தான் போட்டிருக்கேன். ஸோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. குடமிளகாலாம் பெருசாக வேக வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அது அப்படியே சாப்பிடக்கூடிய ஒரு வெஜிடபிள் தான் கேரட், குடமிளகாலாம். ஸோ அதனால தான் அதை கடைசியாக நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கையில் அடுத்தது நமக்கு மிக முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டர்மரிக் பவுடர், அதாவது மஞ்சள் பொடி, அதுக்கப்புறமா சில்லி பவுடர். சரிங்களா, இது ரெண்டுத்தையும் போட்டுக்கோங்க. அடுத்தது தேவையான அளவு உப்பும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. முக்கியமான இன்னொரு மேட்டர், அதாவது டேஸ்ட் என்ஹான்சர், உடம்புக்கு நல்லதும் கூட. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பெருங்காயப்பொடி. ஸோ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அதோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் வருது பாருங்க, சூப்பராக இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கு. நான் வீடியோ ஸ்பீடில் ஓட்டியிருக்கேன். இது குறைஞ்சது ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டே இருங்க. எல்லாம் செஞ்ச பிறகு நீங்கள் இந்த சாபுதானாவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. முன்னாடி சொன்னேன்னு தெரியல, 1க்கு 2 வாட்டி அந்த பொட்டேட்டோ ஓரளவுக்கு நல்ல சாஃப்டன் ஆயிடுச்சான்னு பாருங்க. பொட்டேட்டோ ஃபுல்லாக வேக வேண்டாம் பொரியல் மாதிரி, பட் ஓரளவுக்கு சாஃப்டன் ஆயிருந்தாலே போதும், நல்லதுதான். ஸோ இப்போ நீங்கள் சாபுதானாவை ஆட் பண்ணிட்டீங்க. சாபுதானா ஜென்ரலாக ரொம்ப நேரம் ஊற வச்சுட்டீங்கன்னா குழஞ்சிரும். ஸோ அதனால அளவோட ஊற வைங்க. ஒரு 4 to 5 hours ஊற வச்சாலே போதும். ஏன்னா நம்ம சாபுதானாவை வேக வைக்க போறது இல்லை. சாபுதானாவை நம்ம தண்ணியில ஊற வச்சு அது சாஃப்டன் ஆன பிறகு அதை அப்படியே இதோட மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட போறோம் இல்லையா. ஸோ அதனால ரொம்ப ஊற வச்சிங்கன்னா அது ரொம்ப ஸ்டிக்கி ஆயிடுது. அப்படிதான் என்னுடைய அப்சர்வேஷன். உங்களுக்கும் ஏதாவது அப்சர்வேஷன்ஸ், இன்சைட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க மக்களே. இப்போ அடுத்தது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு அதிகமாக சாப்பிடாதீங்க, தேவையான அளவு போடுங்க போதும். அடுத்தது நம்ம அந்த பீனட் பவுடர் அப்படின்னு நம்ம ஒன்று செஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதாவது வறுத்த வேர்க்கடலையை அரைச்சு பவுடர் பண்ணிட்டோம் இல்லையா, அதை இதோட மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ ஆக்சுவலாக மகாராஷ்டிரியன் டிஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பீனட்ஸை யூஸ் பண்ணி அவங்க எல்லாத்துலேயுமே போடுவாங்க. உதாரணமாக போகான ஒரு டிஷ் செய்வாங்க, அதுலேயும் பீனட்ஸ் எக்கச்சக்கமாக போடுவாங்க. அதுக்கப்புறமா அவங்களது ஒரு பீனட் பவுடர் மாதிரி கிடைக்கும், அதாவது நம்ம சாப்பிட்ற மிளகா பொடி மாதிரி அவங்க ஒரு பீனட் பவுடர் பண்ணி சாப்பிடுவாங்க, அதுவும் ரொம்ப சுவையாக இருக்கும். அடுத்தது டொமேட்டோ. கடைசியா டொமேட்டோ நான் ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல பிகினிங் ஆஃப் த வீடியோவில், ஏன்னா டொமேட்டோலாம் எல்லார் வீட்லேயும் இருக்கும், ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட்டு. டெய்லி நீங்கள் டொமேட்டோ இல்லாமல் சமைக்கவே முடியாது. ஸோ அதனால் அதை பற்றி நான் பெருசாக விளக்கல பிகினிங் ஆஃப் த வீடியோவில். டேரெக்டாக டொமேட்டோ ஆட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நான் வெட்டியிருக்கேன், இதை விட சின்னதாக வெட்டினா பெட்டர்.
சரிங்களா? ஸோ நான் இதை வந்து செஞ்சது வந்து ஈவினிங் ஒரு 4:30-5 மணி இருக்குங்க. அப்போ வந்து வீட்டில் வந்து ஏசி மெக்கானிக் வந்திருந்தாங்க. ஸோ அவசரமாக செஞ்சது. ஸோ அதனால வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. இதை விட சின்னதாக நம்ம வெட்டினோம்னா எதுவாக இருந்தாலும் சரி, பொட்டேட்டோவாக இருந்தாலும் சரி, தக்காளியாக இருந்தாலும் சரி நல்லது. அடுத்தது கொஞ்ச நேரம் மூடி வைங்க. ஒரு 4 to 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்க. கடைசியாக நம்மளுடைய முக்கியமான இன்கிரீடியன்ட் விட்டமின் சி என்னன்னு கேட்டிங்கன்னா லெமன். ஸோ லெமன் ஜூஸை வந்து புழிஞ்சு ஊற்றிடுங்க. அப்படியே லெமன் ஜூஸை நல்லா புழிஞ்சு ஊற்றின பிறகு நல்லா திருப்பியும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த லெமன் ஜூஸ் அந்த புளிப்பு வந்து உங்களுக்கு ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். பாருங்கள், கிட்டத்தட்ட நம்மளுடைய டிஷ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக் தான். இதில் வந்து ஹை இன் ஸ்டார்ச் பாருங்கள், சூப்பராக இருக்குது, ஹை இன் ஸ்டார்ச். ஸோ அதனால் வந்து அளவோடு சாப்பிடுங்க, ரொம்ப அதிகமாக சாப்பிடாதீங்க. என்னுடைய வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஏதாவது பாசிட்டிவ் ஃபீட்பேக் இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. அதே சமயம் நெகட்டிவ் ஃபீட்பேக் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. நன்றி மக்களே, வணக்கம்.